ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பவுண்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஈவினிங் டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பவுண்ட் கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் சுகர் எடுத்துக்கோங்க. 6 ounce அதாவது 170 கிராம் பட்டரை 30 செகண்ட்ஸ் மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா ஹேண்ட் மிக்சரால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் 2 முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 நிமிஷம் பீட் பண்ண பிறகு 1/4 கப் ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் கண்டினியூஸாக விடாமல் பீட் பண்ணிகிட்டே இருங்க. 5 நிமிஷம் போல் பீட் பண்ண வேண்டியிருக்கும். இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை எடுத்துக்கலாம். 1 கப் மைதா அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெட் மிக்ஸ்சரில் இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதை லோஃப் பேனுக்கு மாற்றிடலாம். லோஃப் பேனை நல்லா பட்டரால் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு அதையும் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் மிக்சரை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை இப்படி நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லோஃப் பேனை நல்லா டேபிளில் வச்சு இப்படி தட்டினீங்கன்னா உள்ள எதுவும் ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா வெளியே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் வெளியே வருது தெரியும். எல்லா ஏர் பபிள்ஸும் வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம லோஃப் பேனை அவனில் வச்சிடலாம். நான் ஏற்கனவே அவனை 350 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம 50 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்கு பேக் பண்ண வேண்டியிருக்கும். 1 ஹவர் ஆயிடுச்சு. கேக் ரொம்பவே நல்லா பேக் ஆயிருக்கு. அவன்லேருந்து எடுத்த பிறகு ஒரு 5 நிமிஷம் லோஃப் பேன்லேயே கேக்கை விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக்கோட 4 பக்கமும் நல்லா இப்படி ஸ்க்ரேப் பண்ணி நம்ம ஒயர் ரேக்குக்கு மாற்றிடலாம். கேக்கை ரேக்குக்கு மாற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. அப்போ தான் ஈரம் காக்காமல் இருக்கும். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம். நம்ம சாஃப்டான யம்மியான பவுண்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு.